ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. சத்ருஷம் சேஷ்டதே ஸ்வஸ்யாஹ பிரகிருதேர்ஞானவானபி பிரகிருதிம் யாந்தி பூதானி நிக்ரஹः கிம் கரிஷ்யதி. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தம்முடைய அபிப்பிராயம் அல்லது மதம் அதனை சிலர் கடைபிடிக்கிறார்கள். அப்படி கடைபிடிப்பவர்கள் ஸ்ரத்தையுடன் கூடியவர்களாக, பகவானிடத்தில் குறை காணாதவர்களாக, அதாவது பகவானுடைய சொற்களில் குறை காணாதவர்களாக அவர்கள் கர்மங்களிலிருந்து விடுபடுகிறார்கள் அப்படின்னு சொன்னார். அப்புறம் வேறு சிலர் பகவானுடைய அபிப்பிராயத்தை கடைபிடிப்பதில்லை, குறை காண்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையை பற்றிய தெளிந்த அறிவு பார்வை இல்லாமல் வாழ்க்கையை வீணடிக்கிறார்கள். இப்படி இரண்டு விதமான மனிதர்களை பற்றி பகவான் கூறினார். நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழும், பகவானே இதை கடைபிடிக்கும்படி செய்துவிட முடியாதா? ஏன்னா சர்வ வல்லமை படைத்தவர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. பகவான் அவருக்கு எல்லா சக்தியும் இருக்கே, அவர் நினைச்சா என் மனசுல புகுந்து இதை மாத்திர முடியாதா? நான் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்றேன், கஷ்டப்படுறேன், பகவான் துரியோதனனோட மனசுல புகுந்து அந்த கெட்டதெல்லாம் எடுத்து அவனை நல்லவன் ஆக்கிட முடியாதா? இவ்வளோ பெரிய யுத்தத்தை அவர் தடுத்திருக்கலாமே, தூதே போயிருக்க வேண்டாமே அப்படின்லாம் கேள்வி கேட்போம். ஆனா உயிர்கள் எல்லாமே தத்தங்களது இயல்புப்படி நடந்து கொள்கின்றன. ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படையான பொதுவான கருத்தை பகவான் இந்த ஸ்லோகத்துல சொல்கிறார். இயல்பு, பேசிக் நேச்சர், பிரகிருதி என்று ஒன்று இருக்கிறது. நமக்கு மட்டும் இல்ல, செடி கொடிகள், விலங்குகள் எல்லாமே தத்தமுடைய இயல்புப்படி நடந்து கொள்கின்றன. இந்த 3 குணங்கள் இருக்கின்றன இல்லையா. சத்வகுணம் மேலோங்கினாதான் ஒழுங்கா ப்ராப்பரா திங்க் பண்ணவே முடியும், தெளிவா யோசிக்கிறதே அப்பதான் பண்ண முடியும். ரஜோகுணம் மேலோங்கி இருந்தா நம்மளால ஒரு இடத்துல உட்கார முடியாது, பரபரப்பா இருக்கும். இந்த 3 குணங்களும் இருக்கும், இதுல எது டாமினண்டா இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். தமோ குணம் மேலோங்கினா யார் என்ன சொன்னாலும் எடுபடாது. உத்தமமான ஒரு ஆச்சாரியர் எதிரில் உட்கார்ந்து மிக அருமையான உபன்யாசத்தை பண்ணா கூட கேட்க முடியாது, உள்ள போகாது அது. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு இயல்பு படி இருக்கும். இங்க பகவான் என்ன சொல்கிறார்னா, ஞானவானபி, மெய்யறிவாளரும் கூட, ஒரு ஞானியும் கூட, ஸ்வஸ்யாஹா பிரகிருத்தேஹே சதிருஷம் சேஷ்டதே. ஸ்வஸ்யாஹானா தன்னுடைய, பிரகிருத்தின்னு சொன்னா இயல்பு, சதிருஷம்னா ஒட்டி, இயல்பை ஒட்டியே சேஷ்டதே நடந்து கொள்கிறார். அவர் ஞானியா இருக்கலாம், ஆனா அவர் எந்த ஊர்ல பிறந்திருக்கார்? அவர் பஞ்சாப்ல பிறந்திருந்தா அவர் சப்பாத்தி தான் சாப்பிடுவார். இப்படி சுவாமிஜி இதை சொல்வார். அந்தந்த ஊர், அந்தந்த பாரம்பரியம், அந்தந்த கலாச்சாரம் இருக்கு இல்லையா. இப்ப தமிழ்நாட்டுல இருக்க ஒரு ஞானிக்கு இட்லி சாப்பிட்டு பழக்கம், நம்ம உடம்பு ஒரு விதமான உணவு பழக்கத்திற்கு பழகி இருக்கு இல்லையா. அதே மாதிரிதான் ஒரு விஷயங்கள், நம்முடைய தினசரி வாழ்க்கை, நம்ம ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்றோம், இது போன்ற விஷயங்கள் நிறைய நம்முடைய இயல்பு, நம்ம எந்த இடத்துல பழகி இருக்கோம், நம்ம மனசுல என்ன விதமான வாசனைகள் பலமாக இருக்கின்றன, இதெல்லாம் அடிப்படையில தான் அது வரும். பூதானி பிரகிருதிம் யாந்தி, உயிர்கள் அனைத்தும் தத்தம் இயல்புப்படியே நடந்து கொள்கின்றன, அதுபடிதான் நடக்கின்றன. நிக்ரஹ கிம் கரிஷ்யதி, யார் இதை தடை செய்ய முடியும்? அதோட இயல்புப்படி நடந்து கொள்கிறது. ஞானியும் கூட தன் இயல்புப்படி நடந்து கொள்கிறார்னா ஞானி அதர்மம் பண்ணுவார்னு அர்த்தம் இல்லை. அவருக்கு எது ரொம்ப பழக்கமோ அதுபடி அவர் இருப்பார், அவர் நடந்து கொள்வார். ஏன்னா அந்த பேசிக் நேச்சர்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா. ரொம்ப உதவுகின்ற மனப்பான்மை உடையவராக இருந்தால் கடைசி வரைக்கும் அப்படியே இருப்பாங்க. சில பேசிக் ட்ரெய்ட்ஸ் மாறாதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இது எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கலாம். இந்த இந்த அடிப்படையாக நம்மிடம் இருக்கக்கூடிய பண்புகள், நம்முடைய நேச்சர், நம்முடைய ஸ்வபாவம். இங்க பகவான் ரொம்ப நுணுக்கமாக இந்த ஸ்லோகத்தை சொல்றதுலேருந்து நம்ம ஒரு விஷயம் புரிந்து கொள்ளலாம். அதாவது அர்ஜுனனுடைய நேச்சர் என்ன? போரிடுவது, க்ஷத்ரியன், சண்டை போடுறது. அவனுக்கு எதுல பெரிய சந்தோஷம்னா ஒரு யுத்தம் பண்றதுலதான் அர்ஜுனனுக்கு சந்தோஷம். ஆனா இப்ப ஏதோ கொஞ்சம் தற்காலிகமா குழம்பி போய் இந்த பற்று, சோகம், மோகம் இதெல்லாம் மாட்டிக்கொண்டு அவன் திடீர்னு என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு யூ டர்ன் அடிச்சு தியானம், ஞானம், நான் என்ன ஞானியாக போக விரும்புகிறேன், நான் துறவியாக விரும்புகிறேன் அப்படின்லாம் சொல்றானே தவிர, துறவி ஆவது என்பது அர்ஜுனனுடைய நேச்சர் கிடையாது. சுவாமிஜி இன்னும் அதான் விளையாட்டா சொல்லுவார், ஒருவேளை உனக்கு நான் சன்னியாசம் கொடுத்துட்டா கூட அர்ஜுனா நீ என்ன பண்ணுவ, நீ அங்க சாஸ்திரம் படிக்க மாட்ட, ஒரு ஆசிரமத்துல அங்க போய் ஏதாவது ஒரு கம்பு எடுத்து இப்படி 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 சீவிட்டு இருப்ப. ஏன்னா உன்னுடைய புத்தி என்னது? ஆயுதங்களை தீட்டக்கூடிய புத்தி. ஏதாவது ஒண்ணு பண்ணணும். நம்ம பாக்குறோம் ஞானிகளே விதவிதமான ஞானிகள். ஒரு சில பேர் அமைதியா தியானம் செய்து கொண்டு குகையில இருக்காங்க, அவங்க இருக்கிறதே நமக்கு தெரியாது. ஒரு சில ஞானிகள் வெளியில எல்லாரோடையும் சேர்ந்து ரொம்ப ஆக்டிவா
செயல் புரிந்து கொண்டிருப்பதையும் பார்க்கலாம். அந்த செயலை வச்சு அவங்க ஞானி இல்லைன்னு நம்ம முடிவு பண்ண முடியாது. அவர்களுடைய சுபாவம், அவர்களுடைய பிரகிருதி. ஏன்னா ஞானிகள் எப்படி வேண்டுமானாலும் இருப்பார்கள்னு சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு. வாணிபம் செய்யணும் செய்வர், மா தவம் செய்யணும் செய்வர். பிசினஸ் கூட பண்ணுவார் ஒரு ஞானி. ஞானினா சன்னியாசிய சொல்ல, ஞானி. இந்த ஞானத்தை பெற்ற ஒரு கிரகஸ்தர், ஒரு இல்லறத்தார் ஒரு பிசினஸ் கூட பண்ணிட்டு இருக்கலாம், பெரிய ஒரு கப்பல் கம்பெனியே நடத்தலாம், ஒண்ணும் பண்ணாம உட்காந்துருக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆக அவரவர் இயல்புப்படிதான் நடந்து கொள்கிறார். இந்த உண்மை, இந்த ஒரு பேசிக் விஷயத்தை புரிந்து கொண்டு அப்படின்னா எப்படி வேணா இருக்கலாம். ஆனா இல்ல, இந்த பிரகிருதியை சம்ஸ்கிருதியாக மாற்ற வேண்டும், இதை பண்படுத்தி கொள்ள வேண்டும். இதை சொல்லிட்டு பகவான் இன்னொரு கருத்தை சொல்ல போகிறார். அது ரொம்ப முக்கியமான கருத்து. அதற்கு ஒரு பீடிகையாக, ஒரு முன் விஷயமாகத்தான் இதை சொல்லியிருக்கார். எது? உயிர்கள் எல்லாமே தத்தம் இயல்புப்படி நடந்து கொள்கின்றன. ஞானியும் கூட தன்னுடைய இயல்புப்படிதான் நடந்து கொள்கிறார். அதனாலதான் நம்ம பார்க்கிறோம், இந்த மாதிரி கீதை உபன்யாசங்கள் நடக்கக்கூடிய இடத்துல ஒரு ஆச்சாரியர் ஒரு சாஸ்திரத்தை எடுத்து சொல்லும் பொழுது எத்தனையோ விதமான மக்கள் கேட்கிறோம். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய நமக்கு எவ்வளவு புரிஞ்சுக்கிற சக்தி இருக்கோ, நம்மளால எவ்வளவு தூரம் இதை அசிமிலேட் பண்ண முடியுமோ அதற்கு தகுந்தா போலதான் அதை புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுக்கிறது ஒண்ணு, அது நம்முடைய பிஹேவியர்ல வெளிப்படுவது என்பது டோட்டலி வேற. உடனே ஓவர் நைட்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் நடக்கிறது இல்லை. அதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் ஒரு நிலையில இருக்கும். அந்த நிலையில இருந்து அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கும். நாளாக 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 அது மாறும். ஆனாலும் பேசிக் இயல்பு, அந்த பிரகிருதி, அந்த சுவாவம், நம்ம என்ன குணப்பிரதானமாக இருக்கிறோமோ அதை வச்சுதான் அதெல்லாம் டிசைட் ஆகும். இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பகவான் சொல்கிறார். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத் சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.